காளி கோவிலோ துர்க்கை கோவிலோ தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதே போல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறம் உள்ள ஒரு புடவை. அப்படி இல்லைன்னா ராகுவிற்குன்னு ஒரு நீல நிறம் இருக்கிறது. ராகுவிற்குன்னா உஜாலா நீலம்னு நம்ம சொல்லுவோம். அந்த நீல நிறத்துல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு புடவை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஐயப்ப விரதத்துல எல்லாம் அவங்க ஒரு ஒரு நீல நிறத்துல ஒரு வஸ்திரம் கட்டுவாங்க. அந்த நிறத்துல ஆண்கள் வேஷ்டி கட்டிக்கலாம். பெண்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சாரி வேர் பண்ணிக்கலாம். இப்போ ராகு காலகட்டத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய துர்க்கை கோவிலோ காளி கோவிலோ எனி பெண் தெய்வங்கள் கோவில், ஆனா கையில என்ன இருக்கணும்னா ஆயுதம் இருக்கணும், உக்கிரமா இருக்கணும். இந்த தெய்வத்துக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா 108 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழத்தை எடுத்து அங்கேயே என்ன பண்றீங்கன்னா உட்கார்ந்து ராகு காலத்தில் கோர்க்கிறீர்கள். ராகு காலத்துல கோர்த்து அம்பாளுக்கு என்ன பண்றீங்கன்னா சமர்ப்பணம் பண்றீங்க. அம்பாளுக்கு இந்த எலுமிச்சம்பழ மாலையை சமர்ப்பணம் செய்யும் பொழுது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் நெய் வாங்கி தானம் கொடுத்துடுறீங்க. அந்த அர்ச்சகர் இருக்கார் இல்லையா, அர்ச்சகருக்கு வஸ்திரம், வெற்றிலை, பாக்கு ஒரு காணிக்கையோடு கரெக்டா இந்த ராகு காலத்துல கொடுத்துடுறீங்க. இப்படி கொடுக்கும் பொழுது என்ன நினைச்சு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய தலைமுறை சாபங்கள் தீரணும்னு நினைச்சு கொடுத்தா போதும்.